என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ். மும்பை விசஸ் லக்னோ மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். நேற்று நான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே மும்பை தோத்துருச்சு. சேசிங் பிக் ஸ்கோர்ஸ் கண்டிப்பா லூஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணேன், நடந்துருச்சு. ரகுமான் டிவிஎஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள டீடைலா பேசலாம். இன்னைக்கு மும்பை வந்து கையில இருந்த மேட்சத்துக்கு தார வாத்துட்டானுங்க. ஒரு ஸ்டேஜ் வரையும் சரி நானும் சேஸ் பண்ணிடுவாங்க நினைச்சேன். அந்த அளவுக்கு செட்டா இருந்துச்சு. அகைன் இன்னொரு லாஸ் நமக்கும் மும்பை ரெண்டு பேருக்கும். வந்துட்டு லக்னோ பேட்டிங் பாத்துருவோம். மிச்சல் மார்ஷ் நேத்தே ஸ்மித்தியன் ப்ரோ சொன்னாரு அவருக்கு ஏதோ எனக்கு படுவோம் அப்படின்ட்டு தோணுதுன்ட்டு. அதே மாதிரி பட்டுருச்சு. வச்சு செஞ்சு விட்டாப்புல 31 பால் 60. அது ஒரு இன்சைட் எஜ் கேட்ச் வேற, ஆனா ரிவ்யூ எடுக்கல. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்ரம் என்னதான் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த டீமுக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். எல்லா டீம்லயும் வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு எண்டு புடிச்சு கொடுத்து ஆடிதான் ஆகணும்னா அந்த வேலையை வந்து கிளியரா பண்ணாரு மார்க்ரம். பூரான் இன்னைக்கு பெருசா படல. பூரானுக்கு படாமலே 200 அடிச்சிட்டாங்க. டாப் ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஓபனர்ஸ் 2 பேருமே ஃபயர் பண்ணிட்டாங்க. மார்க்ரம் வந்து ஒரு எண்ட்ல புடிச்சாருனாலே நல்லா இருக்கும். ஏன்னா அவரை சுத்தி எல்லாருமே அக்ரெசிவ் பேட்ஸ்மேனா தான் இருக்காங்க. சோ மார்க்ரம் ஒரு எண்ட்ல புடிச்சு ஒரு டீசென்ட் ஸ்கோருக்கு லக்னோ என்ன யார் ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு டீசென்ட் ஸ்கோர் கொண்டு போற மாதிரி அவர் புடிச்ச அடுத்து லேட்டர் ஆன் ஆக்சிலரேட் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம பேசின மாதிரி தான் இன்னைக்கு ஒரு இன்னிங்ஸ் பார்க்கவே நல்லா இருந்தது. டோர்னமெண்ட் ப்ரொசீட் ஆக ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. லாஸ்ட் மேட்ச்ல இந்த மேட்ச்மே பார்த்தாலே தெரியுது. ஏழு மார்ச் அவுட் ஆறப்போ அரௌண்ட் ஒரு 7th ஓவர்ல அவுட் ஆயிருப்பார் ப்ரோ. ஓகேவா? அப்பவே வந்து அவரோட ஸ்கோர் 60. அதாவது இன்னும் 13 ஓவர் பாக்கி இருக்கிறப்பயே வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் வந்து ஸ்கோர் 60 அப்படின்னா மேக்ஸிமம் டேமேஜ் இஸ் டன் இன் த பவர் பிளே. ஓகேவா? அங்கேயே வந்து ஒரு 40% ஆஃப் த மேட்ச் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சீல்டு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் தான் வந்து எந்த டீமா இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுவும் நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஃபுல் பவர் கொடுத்து பயங்கரமா ஆடினார் மிச்சல் மார்ஷ். எந்த டீமா இருந்தாலும் இது வந்து தே வில் பி வெரி ஹாப்பி அபவுட் தி ஸ்டார்ட். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க டீம் அப்படிங்கறத விஷயம். மார்க்ரம் ஆன் த அதர் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி ஆடினாரு. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை நான் வந்து இன்னைக்கு ரிஷப் பண்ட் எப்படி ஆடுறாருங்கிறது பாக்குறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஹி டிடன்ட் டெலிவர் டுடே. பட் மற்றபடி இன்னைக்கு லக்னோல ஒரு டேக் அவே அப்படின்னா ஈவன் பூரன் பெர்ஃபார்ம் பண்ணாம கூட சுத்தி எல்லாருமே வந்து கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணி நீட்டா ஆடி கொடுத்துட்டாங்க. பதோனியுமே கொஞ்சம் டீசெண்டா ஆடினாரு. டேவிட் மில்லருமே அந்த ஃபினிஷிங் டச் சூப்பரா கொடுத்தாரு. கிளாஸை காட்டினாரு மில்லர் வாட் இஸ் நோன் ஃபார்னு. சோ வெரி குட் ஆல்ரவுண்ட் டீம் பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு. இல்ல ரிஷப் பண்ட் பத்தி பேசியே ஆகணும். பேக் டு பேக் ஃபெயிலியர்ஸ். பேட்டிங் ஆடுறது அப்ப அவர் வரப்போ இதே சரியில்லை. அவரோட ஆட்டிடியூடே சரியில்லை. எப்படா விக்கெட்டை லூஸ் பண்ணலாங்கிற மாதிரியே ஆடுற மாதிரி இருக்கு. இன்னைக்கும் 6 balls 2 runs. அவங்க லக்னோ போயிட்டு இருந்த இடத்துல அவர் பெரிய ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருக்காரு ரிஷப் பண்ட். எல்லா மேட்சும் எடுத்து பாத்தீங்கன்னாலே அவர் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருக்காரு. இல்ல அவருக்கு அந்த ஃப்ளோவே கிடைக்க மாட்டேது. ஆக்சுவலா பேட்டிங் ஆட வரும்போது அவருக்கு அந்த ஃப்ளோவே கிடைக்க முடியாது. இனிஷியலா ஒரு 1 or 2 balls கரெக்டா மிடில் ஆஃப் த பேட்ல பட்டுச்சுன்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4 மேட்சுமே வந்து அவருக்கு ஒரு கரெக்டான பொசிஷன்லயே வரமாட்டாரு பேட்டிங். அந்த பால் ஃபேஸ் பண்றப்ப அவரு அவுட் ஆனது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்சைட் த சர்க்கிள் அடிச்சு அவுட் ஆயிடுறாரு எல்லா மேட்ச். அதுக்கப்புறமேட்டு சாஸ்திரங்கள் தான். ஆயுஷ் பதோனி வந்து கொஞ்சம் டீசெண்டா இன்னைக்கு நம்ம எல்லா வீடியோலயும் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு வந்துட்டு ஒரு 19 balls 30 செமையா ஆடினாரு. செமையா ஆடி கொடுத்தாரு. இன்னைக்கு தத்து தெரியல, டைமிங் தெரிஞ்சது. ஏன்னா அடிச்சது பூரா 4 தானே, 6 ஒரு 6 இல்ல. நம்ம யூஸ்வலா பேசுறதுதான். இப்போ சத்து தேவைன்னு கிடையாது, டைமிங் இருக்கா, கரெக்டா ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு கரெக்டா அந்த கேப்ல பிளேஸ் பண்றாரா, அதுவே போதும் ஒரு பேட்ஸ். இல்ல லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு நீ இதை வந்து நீ வந்து ஒரு நம்பர் 3 நம்பர் 4 பேட்ஸ்மேனுக்கு நீ சொன்னா நான் ஒத்துக்குவேன். லோயர் ஆர்டர் நம்பர் 5 நம்பர் 6 வரும்போது உனக்கு டைமிங்கே வேணும், பவரும் வேணும். அப்பதான் வந்து 6 அடிக்க முடியும். 6 அடிக்கிற பேட்ஸ்மேன் உனக்கு அப்ப தேவை. 5 overs 5 overs 75 to win டைமிங் வச்சுலாம் ஜெயிக்க முடியாது. சுகர் கோட் நம்ம ரொம்ப சுகர் கோட் பண்ணி இது பண்ண வேணாம். ஃபேக்ட்ஸ் அப்படியே சொல்லிடுவோம். எஸ் யங்ஸ்டர் தான், ப்ராமிசிங் டேலண்ட் தான், பவர் இல்லைன்னா இல்லதான். அது ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாது. அது ஒண்ணுனால நமக்கு அவர் டீக்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். அவர் ரீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியுமே லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா சத்து இல்ல. நம்ம அவர் கொஞ்சம் டீக்ரேட் பண்ற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு சொல்றேன் நானு. நீ என்னதான் சொன்னாலும் இல்ல, அதுதான் நாங்க தெரியுது. உனக்கு ஸ்கோர் போர்ட்லயே தெரியுது. அது இல்ல ஃபியூச்சர்ல பாப்போம். இதே பிளேயர் வந்து அவங்க பேக் பண்றாங்க, ஃபியூச்சர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு அப்போ எப்படி பேசுவோம் நம்ம வெயிட் பண்ணி. கண்டிப்பா பதோனி இந்தியாவுக்கு வந்து லோயர் ஆர்டரா பேட்டரா இவர் இருக்கிற டேலண்ட்ஸ் வச்சு ஆடிட்டாருன்னா
வாய்ப்பே இல்ல. அதுக்கு வாய்ப்பு இல்ல. வாய்ப்பே நான் என்ன இல்ல. சொல்றேன், இப்ப அவர் இருக்கிற லீக்ல அவரும் ஒரு இந்த லெவல் வந்திருக்காருன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி தான் ப்ரோ வந்திருப்பாரு. அதுக்கு சொல்றேன், அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும்ல, ரொம்ப டிகிரேட் பண்ணக்கூடாதுல. அதுக்கு நான் சொல்றேன். அததான் சொல்றேன், அன்னைக்கு ரொம்ப நல்லா ஆடினாரு, ரொம்ப நல்லா ஆடினாரு. நீ தான் அந்த சத்துங்கிற வார்த்தையை கொண்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா ஆடினாரு, சத்து இல்லதான் இன்னைக்கும். அததான் நான் திருப்பி உனக்கு ரிஃப்ளெக்ட் பண்றேன். அடிச்சது ஃபுல்லா பவுண்டரி. இல்ல சார், சத்துங்கிறது தமிழ்ல இருக்கு, பவர்ங்கிறது இங்கிலீஷ்ல இருக்கு. சத்துங்கிறது நம்ம என்ன சொல்றோம்னா அது டீக்ரேடிங்காக சொல்ல ஃபேக்ட் சொல்றோம். பவர் ஒரு பிளேயருக்கு, சில பேருக்கு வந்து டைமிங் இருக்காது ப்ரோ, சில பேருக்கு பவர் இருக்காது, சில பேருக்கு வந்து அந்த ஃபினிஷிங் டச் இருக்காது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்று இருக்காது. அந்த மாதிரி அவர்கிட்ட பவர் இல்லையோ. அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இது அவர் பேட்டிங் பொசிஷனே கிடையாது ஆக்சுவலா. அவர் ஒரு ஃபினிஷர்னு கன்சிடர் பண்ணாங்கன்னா அங்கேயே ஒரு பெரிய மிஸ்டேக். அதான் நம்ம சொல்றோம், உனக்கு ஒரு நம்பர் 5 நம்பர் 6 பேட்ஸ்மேன் வந்துட்டு உனக்கு பவர் வேணும். அந்த இடத்துல வந்து அடிச்சு கொடுக்க வந்து மத்த டீம்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பவர்ஃபுல்லான ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அந்த பவர் இருக்க பிளேயர்ஸ் வேணும். டைமிங் வச்சு நீ நம்பர் 3 ஆடலாம், இல்ல நம்பர் 4 ஆடலாம். நீ இப்ப சொல்றதான் பொசிஷன் சரியில்லை. நம்பர் 5 நம்பர் 6ல வரும்போது பவர் கண்டிப்பா வேணும். அவர் பெர்ஃபார்ம் பண்ண அவரோட பொசிஷனும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் நினைக்கிறேன். இப்ப பண்ட்லாம் அந்த மாதிரி ரெகுலரா ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தாருன்னா மேபி அவருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் கூட கொடுக்கலாம். வேற யாராவது இப்போ நிறைய இது கூட நான் பார்த்தேன், பண்ட் வந்து ஓப்பனரெல்லாம் ஆடலாம். இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது அப்படிலாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் லக்னோ பேட்டிங்ல என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பல தடவை வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம ரிப்பீட்டேட்டிவா போட்டு பார்த்து நான் ரசிப்போம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து எனக்கு நீங்க 2 பேரும் மிச்சல் மார்ஷ் பத்தி பேசினதுதான் நான் ஒரு 10 தடவை போட்டு பார்த்து மார்ஷ் பேட்டிங் பார்த்து ஆர்காஸ்மிக் ஆயிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ மார்ஷ். அவரோட ஷோல்டர் பவர் மட்டுமே வந்து அவ்வளவு இருக்கும் ப்ரோ. எனக்கு மார்ஷ் மேல இருக்கிற ஒரு பாசமே தனி. நோ கிரெடிட்ஸ் டு டேக் அவே ப்ரோ. 9-4 அவரு எபிலிட்டில வந்து டவுட் இல்ல ப்ரோ. ஷோரா ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்றதுல இருந்தா நம்ம பேசணும். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்றதுல இருந்தா நம்ம பேசணும். அதுவுமே இந்த சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அடுத்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் பவுலிங்க்கு வந்துருவோம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஏதோ பண்ணாங்க, ஆனா அங்கேயும் ஒர்க் ஆகல. மிச்சல் மார்ஷ் வச்சு சதைச்சிட்டாரு. நீங்க ஸ்விங் பண்ணி ஸ்டார்டிங்ல தானே விக்கெட் எடுப்பீங்க, நான் அதை கவுண்டர் அட்டாக் பண்றேன்ட்டு அட்டி பொழந்துட்டாரு. அங்கே வந்து அவங்களோட இது கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க, பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாங்க, கம்பேக் கொடுத்தாங்க. விக்னேஷ் புத்தூர் இன்னைக்கு சூப்பரா போட்டாரு. ஸோ வந்துட்டு கம்பேக் கொடுத்தாங்க. அதை முடிக்கும் போது இல்ல, அது ஒரு 200 அப்படிங்கும் போது டோட்டல் வந்து உங்களுக்கு எப்படியும் பெருசா தான் தெரியும். அது லக்னோல வந்துட்டு 200 சேஸ் பண்ணதே இல்ல அப்படிங்கும் போது வந்துட்டு ஒன்னும் முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு சூப்பரா போட்டாரு, ஒரு 5 விக்கெட் ஆள். இல்ல ஓவராலாவே இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் வந்து அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்ல. பவர் பிளேல கண்டிப்பா போல்ட் இல்லைன்னா செகர் 2 பேர்ல ஒருத்தராது நல்லா அட்டாக்கிங்கா போகணும். கொஞ்சம் ஆப்போசிட் சைட்ல இருக்க பேட்ஸ்மேன் ட்ரபிள் பண்ணணும். இன்னைக்கு 2 பேருமே அதை பண்ண மாதிரி தெரியல எனக்கு. பவர் பிளே இப்படி போச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் தான் மும்பைக்கு. அதை ரெக்கவர் பண்றதுக்கு ஹர்திக் பாண்டியா தான் உள்ள வந்து ரெக்கவர் பண்ணாரு. ஹர்திக் பாண்டியா வந்து இன்னைக்கு கரெக்டா யூஸ் பண்ணாரு. அவர் பிரில்லியண்டா பவுல் பண்ணாரு. எந்த சென்ஸ்ல சொல்றோம்னா கரெக்டா ஒரு ஃபீல்டுக்கு பவுல் பண்ணாரு. அவரு எல்லா விக்கெட்டும் பாத்தீங்கன்னா எல்லாமே லாங்கா பவுண்டரி லைன் கிட்ட தான் எடுத்திருப்பாங்க. எல்லாமே கரெக்டா அந்த ஃபீல்டுக்கு பவுல் பண்ணாரு. பெரிய கிரவுண்ட்னால அது ஒரு பெரிய அட்வான்டேஜா வந்துருச்சு ஹர்திக் பாண்டியாவும். இல்ல அதான் 2 விஷயம் ப்ரோ. ஒன்னு வந்து புத்தூரோட பவுலிங் வந்து கரெக்டான டைம்ல மார்ஷோட விக்கெட் எடுத்தாரு. அங்க மட்டும் மார்ஷ் வந்து இன்னும் கொஞ்சம் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லாங் இன்னிங்ஸ்லாம் ஆடி இருந்தாருன்னு வைங்க, ஆல்ரெடி 30 பால் 60, அதுக்கப்புறம் டமால் டுமில் அடிச்சு போயிருந்துச்சுன்னா ஸ்கோரு எங்கேயோ போயிருக்கும். ஆனா கரெக்டான டைம்ல புத்தூர் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு புத்தூர். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து கிரவுண்டோட டைமென்ஷனை பயங்கரமா யூஸ் பண்ணாரு ப்ரோ. அதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். பெரிய கிரவுண்ட் இருக்கிறப்போ ஒரு 75 மீட்டர் பவுண்டரிலாம் இருக்கிறப்போ அந்த டைமென்ஷன்ஸை பயங்கரமா யூஸ் பண்ற அளவுக்கு அவர் he is that capable. பிரில்லியண்டா பண்ணாரு. அதே மாதிரி அவரோட பவுலிங் வந்து நல்லா பேக் பண்றாரு ப்ரோ. நல்ல செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கு அவருக்கு. பயங்கரமா he believes himself. நம்மளால முடியுங்கிறத வந்து ரொம்ப டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்றாரு. நல்ல அந்த பவுன்சர்ஸ்லாம் வந்து நல்லா போட்டு சூப்பரா போட்டாரு. அதான் சோ கரெக்ட்டா பிளான் பண்ணி எஃபெக்டிவா இருந்தாரு ப்ரோ ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாக்கு மட்டும் நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தா 2 இன்னிங்ஸ்லயும் போட்ட பவுலர்ஸ்க்கு ஹர்திக் பாண்டியாக்கு மட்டும் தான் அந்த பவுன்ஸ் கிடைச்சது. அவர் அந்த ஸ்லோவர் ஒண்ணுமே அந்த அரௌண்ட் எப்படி போடுறாருன்னா ஒரு குட் லென்த்ல போடாம ஷார்ட் ஆஃப் குட் லென்த் தான் போடுறாரு. அவருக்கு அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்குது. அதுதான் மோஸ்டா ஆப்போசிட் சைட்ல இருக்க பவுலர்ஸ் எல்லாரையும் ட்ரபிள் பண்ணிச்சு. நிக்கோலஸ் புரான் விக்கெட் எடுத்து பார்த்தாலே கிளியரா தெரியும். அஸ்வினி குமார் போன மேட்ச் வந்து ஒரு சூப்பர் பவுலிங் போட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. இந்த மேட்ச் கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு. அவரை பத்தி பெருசா ஹார்ஷா போவேனா, ஏன்னா வந்துட்டு இதுதான் செகண்ட் மேட்ச். ஸோ வந்துட்டு டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஆகும்போது எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு பார்ப்போம். எப்படி பும்ரா வந்துட்டு அவரை டைரக்டா வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க, அது என்ன அவருக்கு சான்ஸ், அது வரையும் எப்படி பண்றாரு அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த பவுலிங்ல வந்துட்டு ஹர்திக் பாண்டியா ஒரு 5 விக்கெட் ஆள், ஃபர்ஸ்ட் கேப்டன் டு டேக் 5 விக்கெட் ஆள் அன்னைக்கு தான் பார்த்தேன். ப்ரோ பவர் பிளேல எடுத்தோடனே ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம் ப்ரோ. 200 சேஸ்ங்கிறப்போ கண்டிப்பா ஸ்டார்ட் முக்கியம். எந்த ஒரு மேட்சா இருந்தாலுமே ஸ்டார்ட் முக்கியம் தான்.
அப்போ வந்து நீங்க ரிக்கல்டன் அண்ட் வில் ஜாக்ஸ் 2 பேருமே வந்து டக்கு டக்குன்னு விக்கெட் சுட்டது வந்து ஒரு செட்பேக் தான். அதுக்கப்புறம் பயங்கரமா வந்து நமந்தீர் கம்பேக் பண்ணி சூப்பரா செட் பண்ணி கொடுத்தாரு, எல்லாமே ஓகே. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஜாக்ஸோ ரிக்கல்டனோ யாராச்சும் கொஞ்சம் லாங்கா ஆடி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்டிங் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா மும்பை சேஸ் பண்ணிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து 200 சேஸபிளே கிடையாது இந்த விக்கெட்ல அப்படின்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். எஸ், ட்ரெடிஷனலா லக்னோ விக்கெட்ல வந்து சேஸ் பண்ண முடியாம இருந்துச்சு. ஆனா டெஃபினட்டா இன்னைக்கு ப்ராப்பரா அப்ளை பண்ணியிருந்தா கண்டிப்பா சேஸ் பண்ணிருக்க முடியும். எஸ், கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் 100% இது வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா பண்ணிருக்க முடியும். ரிக்கல்டன் அண்ட் ஜாக்ஸ் கிளிக் ஆகாதது வந்து ஒரு 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 ப்ராப்ளமும் நான் பாக்குறேன். எதனால ரோஹித் சர்மா அன்னைக்கு ஆடல? அவருக்கு நீ இன்ஜுரி வீடியோ நான் ஒன்னு பார்த்தேன், இன்ஜுரி தான் நினைக்கிறேன். அவரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடந்தாரு. ஒரு ஸ்டார் கேஸ் ஏறும்போது பார்த்தேன், ரொம்ப ட்ரபிள். ஆமா ஆமா, நானும் பார்த்தேன் அந்த வீடியோவை. நீ இன்ஜுரி தான். இன்ஜுரிங்கிற பட்சத்துல அவர் வெளில உட்கார வைக்கிறது ஓகே. ஆனா வந்துட்டு அவருமே ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான். என்னதான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ரோஹித் சர்மா அவர் வந்து கண்டிப்பா ஆடிதான். ஒரு பிரேக் மாதிரி இருக்கும், இது ஒரு பிரேக் மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு சீரியஸ்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ இன்னிங்ஸ் பிரேக்ல பாத்தீங்கன்னா அந்த டைம் அவுட்ல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா உள்ள கிரவுண்ட்ல ஓடியாந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு போவாரு சூரியகுமார் யாதவ்கிட்ட, ஃபிட்னஸ் குத்துற அந்த ஓவர் போடுறதுக்கு முன்னாடி. ஸோ அவரால் உள்ள கிரவுண்ட்ல வர முடியுது அப்படின்றப்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீரியஸான இன்ஜுரி தான் இருக்காது. விளையாடணும்னு நினைச்சா விளையாண்டுருக்கலாம், இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா எப்பயும் விளையாடுற மாதிரி. நமந்தீர் வந்து ஒரு காட்டினாரு, ஒரு செம்ம அடி பார்த்தோம் நம்ம எல்லாரும். ஆனா வந்துட்டு அந்த இடத்துல வந்து பண்டோட கேப்டன்சிலையும் கொஸ்டின் மார்க்ஸ் வருது. ஏன்னா வந்துட்டு பவர் பிளே முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து திக்வேஷ் ராத்தே மாதிரி ஒரு பிளேயரை கூப்பிட்டு வந்து ஒரு பிரேக் போட ட்ரை பண்ணிருக்கலாம். அவர் ஆகாஷ் இப்ப கூப்பிட்டு வந்தாரு, அடி பொழந்துட்டாங்க அந்த ஓவர். நமந்தீர் வந்து இன்னைக்கு ஒரு பேட்டிங் ப்ரொமோஷன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரோஹித் வந்து ஒரு நம்பர் 3ல ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அவர் நீட்டாவே விளையாண்டாரு. எனக்கு தெரிஞ்சு கோயிங் ஃபார்வர்டு இதுதான் ஒரு பொசிஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் விளையாடுறது பார்த்தா. ஏன்னா பெருசா ஒரு எல்லாருமே நம்பர் 3 ஆடிட்டா ப்ரோ எனக்கு ஒண்ணே ஒண்ணு புரியல. எல்லாருமே நம்பர் 3 டெஃபினட்டா வந்து சூரியகுமார் யாதவுக்கும் நம்பர் 3 தான் பெஸ்ட் பொசிஷன், திலக் வர்மாவுக்கும் நம்பர் 3 தான் பெஸ்ட் பொசிஷன், நமந்தீருக்கும் நம்பர் 3 தான் பெஸ்ட் பொசிஷன், அடுத்து வேற பொலாடுக்கும் நம்பர் 3 தான் பெஸ்ட் பொசிஷன் இருந்து கூட்டு வந்து. நமந்தீர் வந்து லேட்டா வந்தா பெருசா யூஸ் இல்ல ப்ரோ. இதே இதுல வந்து நீங்க சூரியகுமார் யாதவ் ஒரு 10-12 ஓவர்ஸ் கூட அப்புறம் வந்தா கூட இதே இன்டென்ட் இதே இதுலதான் ஆடுவார். அவர் எந்த ட்ராக்ல வேணாலும் சக்சஸ் ஆயிடுவாரு. நமந்தீர் மாதிரி ஒரு பிளேயருக்கு கொஞ்சம் மேல ஆட விட்டு பார்த்தாதான் ப்ரோ அவருக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கணும்ல ப்ரோ. அவருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நீட்டா ஆடுறாரு. அதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஷஃபிள் ஆகும் கண்டிப்பா. திலக் வர்மாவுக்கும் நமந்தீருக்கும் ஷஃபிள் ஆகும். ஆனா கண்டிப்பா நம்பர் 3ல வந்து சூரியகுமார் யாதவ் விளையாட போறது. சூரியகுமார் யாதவ் பத்தி பேசணும்னா நம்ம நிறைய பேசணும் ப்ரோ. ஃபார்ம்ல இல்ல, கொஞ்சம் கன்சர்னிங் சைன்ஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் சொல்லிட்டு. பட் இன்னைக்கு ரொம்பவே நல்லா ஆடினாரு. நல்ல வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் இருந்துச்சு. அவரோட டிபிக்கல் சூர்யாவோட ஷாட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஆடினாரு, விச் வாஸ் வெரி குட் டு சி. ப்ரோ என்ன அதுதான் ப்ரோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பேட்டிங் வைஸ் வந்து இந்த டீம் வந்து எனக்கு இன்னுமே வந்து பார்க்க இட் லுக்ஸ் குட் தான். ஓகேவா, நான் வந்து இந்த டீம் வந்து பேட்டிங் வைஸ் நான் மச் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். எஸ், அங்கங்க சில ஃபிளாஸ் இருக்கு. பட் ஆனா இந்த டீம் வந்து வெரி ஸ்ட்ராங் இனஃப் டு கம் பேக் ஃப்ரம் தோஸ்ங்கிறது எனக்கு தோணுது. எஸ்பெஷலி சூர்யா இந்த மாதிரி நாக் பாக்குறப்போ. திலக் வர்மா இன்னைக்கு என்னதான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம நிறைய திலக் வர்மா பத்தி பேசுவோம். பட் அவர் வந்து கன்சிஸ்டன்டா மும்பை இந்தியன்ஸ்க்கும் சரி இந்தியாவுக்குமே சரி சூப்பரா ஆடி கொடுத்துருக்காரு. ஓகேவா, நிறைய மேட்சஸ் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளை வந்து அப்படியே வியப்பா பார்க்க வச்சிருக்காரு திலக் வர்மா. ஹி இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ பிளேயர். ஒரு லெஃப்ட் ஹேண்டர், பயங்கர கிளாஸ் இருக்கு, டபுள் கியர்ஸ் ஆட முடியும், எல்லா கேப்பபிலிட்டியுமே திலக் வர்மாட்ட இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நாக் ஆடுறப்போ டெஃபினட் டிசப்பாயின்மெண்ட் தான். அதே மாதிரி திலக் வர்மா ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு டெஃபினெட்லி இன்னைக்கு கேம் காலி ஆயிடுச்சு. பட் ஆனா அட் த சேம் டைம் when திலக் வர்மா வில் கம் பேக்ல that will really look good and promising எனக்கு தோணுது. எல்லாருமே நம்பர் 3ல நல்லா தான் ஆடுறாங்க. பொலார்டு போனதுக்கு அப்புறம் அந்த நம்பர் 5 and 6 தான் இங்க ஃபில் பண்ண முடியல. பொலார்டு பிளேஸ்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மும்பை இந்தியன்ஸ்ல ஃபைண்டே பண்ண முடியாது. அந்த ஒரு பவுலிங் யூனிட்ல வந்து எல்லாருமே 10 ரன்ஸ்க்கு மேல போயிட்டாங்க இன்னைக்கு லக்னோல. எல்லாரோட எக்கனாமிக் பாத்தீங்கன்னா 10 தான், 10 or 10 above. திக்வேஷ் ராத்தே ஒருத்தர் தான் வந்துட்டு 6க்கு கீழே இருக்காரு. 5.20 சிங்கிள் ஹேண்டடா நின்று லக்னோட பவுலிங் ஒரு சப்போர்ட் கொடுத்து இந்த மேட்சே வின் பண்ணி கொடுத்தது வந்து திக்வேஷ் ராத்தேன்னு தான் சொல்லுவான். நோ டவுட் அபவுட் தட். அவர் ஏதோ செலிப்ரேஷன்லாம் இருந்தாலும் அதுக்கு மேலாம் நிறைய காண்டாவுறாங்க, சரி அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த டேலண்ட் இருக்கு அவர்கிட்ட, சூப்பரா போடுறாரு. மெயினா என்ன நம்ம பாக்கணும்னா, ஒரு பவர் பிளேலயும் நல்லா கன்சிஸ்டன்டா போட்டுறாரு, அவ்வளவா ரன் கன்சீட் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டெத் ஓவர்ஸ்லயும் யூஸ் பண்ணாங்க. 17th ஓவர் பவுல் பண்ணாருன்னு நினைக்கிறேன்.
அங்கேயுமே பெருசா பவுண்டரிஸ் கன்சிட் பண்ணல. ஒரு பவுண்டரி போச்சு, அது வந்து லக்கு தான், அது டவுன் த லெக், அது ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ ஒரு மிஸ் டெலிவரி அந்த மாதிரி. இல்ல இந்த லக்னோ லைனப் பவுலிங் லைனப் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுமே வந்து தே ஆர் ஃபைட்டிங், தே ஆர் கிவிங் 100%. அப்படியே அந்த ஹார்ட் அண்ட் சோல் கொடுக்குறாங்க, விச் இஸ் வெரி நைஸ் டு சி. இந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கணும், அந்த ஹங்கர் இருக்கணும். ஒன்லி வென் யூ ஹேவ் திஸ் ஹங்கர்ல யூ வில் டெஃபினெட்லி ரீச் ஹைட்ஸ். This looks very happy to see as a cricket fan, more than supporting Mumbai or Lucknow. As a genuine cricket fan, this looks very happy. அதே மாதிரி ஷர்துல் தாக்கூர், ஆவேஷ் கான், நம்ம நம்பர்ஸ் பார்க்கும்போது 10 எக்கானமிங்கிறது பெருசா தெரிஞ்சாலுமே ஷர்துல் தாக்கூர் வந்து இந்த பென் அல்டிமேட் ஓவர் சூப்பரா போட்டு கொடுத்தாரு. ஆவேஷ் கானும் அந்த லாஸ்ட் ஓவர் பயங்கரமா போட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் 6 போனதுக்கு அப்புறம் சரி ஓகே நர்வஸ் ஆயிட்டாங்க லக்னோ, ஹர்திக் பாண்டியா நின்று ஜெயிச்சு கொடுத்துருவாரு நினைச்சிட்டு இருந்தப்ப சூப்பரா அதுக்கு அடுத்த பால் செம்ம கம்பேக் கொடுத்தாரு, பயங்கரமா போட்டாரு ஆவேஷ் கான். அதான் கரெக்டா ஃபீல்டுக்கு போட்டாரு, கரெக்டா இப்போ எல்லாத்தையும் லெக் சைட்ல நிறுத்திட்டு ஸ்டெம்ப் லைன் மெயின்டைன் பண்ணாரு. அது கரெக்டா ஹர்திகாலையும் அது கரெக்டா போக முடியல. ஆக்சுவலா நம்மளோட அடுத்த செஷனுக்கு போயிருவோம். ஃபர்ஸ்ட் இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச், இது யாரு கொடுப்பீங்க? எனக்கு 2 கண்டெண்டர்ஸ் தோணுது மனசுல. ஒன்னு நான் மிச்சல் மார்ஷ் சொல்லுவேன், இன்னொன்னு ரிஷப் பண்டோட கேப்டன்சி வித் டிஃபெண்டிங். என்னதான் ஒரு சில ஃபிளாஸ் எல்லாம் பண்ணியிருந்தா கூட அட் தி எண்ட் ஆஃப் தி டே டிஃபெண்ட் பண்ணிட்டாரு, அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ டிஃபெண்ட் பண்றதுங்கிறது இட்ஸ் an art 200 அகேன்ஸ்ட் திஸ் மும்பை குவாலிட்டி பேட்டிங் லைனப். நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க வித் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் அட்டாக்னா give credits where it's due. Yes, அப்பப்போ நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ண மாதிரி தோணுச்சு ரிஷப் பண்ட், பட் ஸ்டில் அட் தி எண்ட் இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் ஐ வுட் கிவ் டு மிச்சல் மார்ஷ் அண்ட் ரிஷப் பண்ட். முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இது வந்து நான் திக்வேஷ் கொடுக்குறேன். ஏன்னா வந்துட்டு அவர் பவர் பிளேலையும் பவுலிங் போடுறாரு, மிடில் ஓவர்ஸ்லயும் போறாரு, டெத் ஓவர்ஸ்லயும் போடுறாரு. அந்த டெத் ஓவர்ஸ் எல்லாம் ஒரு பாலும் வந்துட்டு ரொம்ப குரூஷியலான பால், ஏதாவது 1-2 அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டாங்கன்னா கூட மொமெண்டம் வந்து டோட்டலா ஷிஃப்ட் ஆயிரும். ஒரு ஸ்பின்னரை வந்து அந்த இடத்துல ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது அவரோட எபிலிட்டி ஒண்ணுதான் காரணம். அவர் ஒருத்தர் தான் மும்பை பேட்டிங்கை முடிச்சு விட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வந்து நான் அமர்ந்தியிருக்கு தரேன். ஏன்னா ஒரு டாப் ஆர்டர் கோர்ஸ் 2 பேருமே அவுட் ஆன இவர் வந்து அந்த கன்சல்டேட் பண்ணி கூட ஆடல, வந்தது ஸ்ட்ரெயிட்டா அட்டாக்கிங் அப்ரோச் தான் போனாரு. பவுண்டரிஸ் தான் சூப்பரா கிளியர் பண்ணாரு பிகைண்ட் தி ஸ்கொயர்லாம். சோ அவருக்கு தான் நான் வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இந்த மொமெண்ட் ஆஃப் தி மேட்ச் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். இன்னைக்கும் ஒரு லாஸ், இது எப்படி சொல்றது, கர்மம். வர போற மேட்ச் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, கடைசி கொஞ்சமாவது போகுது ஜெயிச்சிருவாங்கன்னு பாக்குறேன், தோத்து போயிடுறாங்க. எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு ஃபாலோவர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, மிஸ்டர் ரஹ்மான் டி வில்லியர்ஸ் சாம்பியன்ஸ் ஆஃப் அப்போ ஸ்மித்தியனை வந்து இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு. அதை பார்க்க எனக்கு அப்படியே ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. ரொம்ப நன்றி அந்த ஃபாலோவர். இதோட ஆன்சர் தான் நம்ம போன மேட்ச் ரிவ்யூல சொல்லிட்டோம்ல. ஐசிஐசி டோர்னமெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்மித்தியன்னா ஐபிஎலுக்கு ஒரு ரஹ்மான் அப்படின்ட்டு சொன்னோம். ஓகே, நம்ம ப்ரெடிக்ஷன் பொறுத்தவரையும் வந்துட்டு ஸ்மித்தியன் இன் 9 points, வேல் பிரஜன் இன் 11 points, ரஹ்மான் டி வில்லியர்ஸ் இன் 6 points. ஓகே, நம்ம அடுத்த மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். ஓகே, சோ நாளைக்கு டபுள் தமாக்கா இருக்கு. 2 கிரேட் மேட்சஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். எனக்கு வந்து 100% ஸ்ட்ராங்கா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஹேமந்த் பதானி கண்டிப்பா அவரோட ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாரு. அண்ட் திஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் போத் ஸ்பின் அண்ட் பேஸ் ரெண்டுமே வந்து ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் கவர்ட். கண்டிப்பா நாளைக்கு டெல்லி ஜெயிக்குது. செகண்ட் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆப்வியஸ்லி மை ஃபேவரட் டீம் பஞ்சாப் கிங்ஸ். அதனால மட்டும் இல்ல, ஆன் பேப்பருமே வந்து பஞ்சாப் தான் லுக்ஸ் சாலிட் அண்ட் ஸ்ட்ராங்கர் சைட். கண்டிப்பா பஞ்சாப் கிங்ஸ் இஸ் வின்னிங் டுமாரோ. சோ டெல்லி அண்ட் பஞ்சாப் ஆர் மை பிரெடிக்ஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு நான் டிசி தான் பேக் பண்றேன். இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ருத்ராஜ் இருக்கிற ஒரே ஒரு குவாலிட்டி பேட்டர் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டர்ல. அவரு சிவம் துபே இந்த ஒரு 2-3 பேர் தான் வச்சிருக்காங்க. அவர் பெரிய ருத்ராஜ் இல்லைன்னா ஒரு பெரிய மிஸ். ஸோ டிசி தான் பேக் பண்றேன் ருத்ராஜ் ஆப்ஷன்ஸ்ல. பஞ்சாப் ஆர்ஆர் மேட்ச்ல ஆப்வியஸா பஞ்சாப் தான் இருக்கும், ஏன்னா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆர்ஆர் என்னோட ஃபேவரட்டா இருந்தாலுமே அந்த டீம்ல ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா. சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வாலும் ஃபார்ம்ல இல்ல, அந்த டீம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. பஞ்சாப் தான் பேக். நான் வந்துட்டு நேஷன் வாண்ட்ஸ் நோங்கிற மாதிரி அப்படி போயிட்டு இருக்கும் பொழப்பு. ஓகே, நான் வந்து நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து புட்டிங் ஆல் மை ஹார்ட் அண்ட் சோல் ஃபார் சிஎஸ்கே டு வின் டுமாரோ. வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஹோம் கிரவுண்ட்ல எப்பவுமே சிஎஸ்கே என்னதான் நம்ம கொஞ்சம் தோத்துருந்தாலுமே தே வில் கம் பேக் அப்படின்ட்டு தோணுது. ருத்ராஜோட ஆப்சன்ஸ்ல வந்துட்டு கான்வே கண்டிப்பா உள்ள ஆடுவாங்க அப்படின்னு தோணுது. கான்வே ஆடுனா வந்துட்டு அன்ஷுல் கம்போஜ் உள்ள வருவாரோ அப்படின்ட்டு எனக்கு தோணிட்டு இருக்கு. மேபி தோனி கேப்டன்சி பண்ணலாம், அந்த ஆறாவே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ சிஎஸ்கே மைட் வின் டுமாரோ. ஸோ நான் ஐம் பேக்கிங் சிஎஸ்கே. பஞ்சாப் விசஸ் ஆர்ஆர்ல வந்துட்டு கண்டிப்பா பஞ்சாப் தான், தே லுக் அ வெரி ஸ்ட்ராங் டீம். அதனால வந்துட்டு 2 டீமே நான் பிளே ஆஃப் போகாதுன்னு ப்ரெடிக்ட் பண்ண டீம் தான். இதுல வந்து நான் ஒரு சான்ஸ் எடுத்துறேன். பஞ்சாப் கண்டிப்பா நாளைக்கு வின் பண்ணுவாங்க. ஸோ வந்து
ஓகே. இன்னைக்கு நடந்த மேட்சோட பாயிண்ட்ஸ் வந்து வியூவர்ஸ் நீங்களும் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு அந்த 2 மேட்ச்ல யார் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வில் கீப் இட் கோயிங். ஸோ see you in next match review. Until then, bye from Rahman D. Villiers, Vel Prajan and Smithian. Bye.